டு மீனு செருப்படி. இன்னைக்கு நம்ம மீனு செருப்படியில் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா செஷ்வான் நூடுல்ஸ் தான் செய்ய போறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க. செஷ்வான் நூடுல்ஸ் செய்யறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒயிட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், கேப்சிகம், கேபேஜ், ஆனியனு, கார்லிக்கு. இப்போ அதோட வீட்லயே செஞ்ச இந்த செஷ்வான் சாஸும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நூடுல்ஸை பாயில் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் நூடுல்ஸை சேர்த்துறேன். இப்போ இந்த நூடுல்ஸ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டுட்டோம்னா கட்டி ஆயிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கிளறிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் வந்து இந்த கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த செஷ்வான் சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். நூடுல்ஸ் இதில் சேர்த்துறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ செஷ்வான் நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ செஷ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீனு செருப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.